ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போகல. ஸோ புதன்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தைக்கு போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக இந்த பொரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் வாரம் ஒருக்கா வாங்கிட்டு வரேன். இந்த பொரி தான் ஸ்நாக்ஸு. இப்போ இருக்கிற மாதிரி வெரைட்டியான பேக்கரி ஐட்டமெல்லாம் கிடையாது. வாரம் ஒருக்கா வாங்கிட்டு வரேன். இந்த பொரி தான் வாரம் ஃபுல்லாக நமக்கு ஸ்நாக்ஸு. யாருக்கெல்லாம் இன்னுமே பொரி பிடிக்குமோ கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பொரியெல்லாம் பிரித்து போட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் தோசை அதுக்கப்புறம் வெஜ்ஜு குருமா செஞ்சுருந்தேன். ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எந்தெந்த காயெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி தனியாக கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நம்ம கடைக்கு ரொம்ப தூரங்கிறதுனால நம்ம டெய்லி போய் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வர முடியாது. வாரம் ஒருக்க அதை சந்தைக்கு போய் வாங்கிக்குவோம். காலையில் சமைக்கிறது என்ன சமைக்கிறங்கிறது பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ஸோ நைட்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.